குவாட்ரேட்டிக் ஸ்கொயர் எலிமெண்ட்ல வந்து நம்ம ஃபுல்லா தியரி டெரிவேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸோ டிட்டர்மைன் த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த ராட் யூசிங் 2 குவாட்ரேட்டிக் எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராட ஒரு 2 குவாட்ரேட்டிக் எலிமெண்ட்டா பிரிச்சு, அதுல வந்து இதுல ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து இதோட ஏரியா குடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர்ல இருக்கு. எப்பவுமே யூனிட்ஸ் முக்கியம். ஸோ மில்லிமீட்டர்னா மெகா பாஸ்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீட்டர்னா வந்து பாஸ்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 மில்லிமீட்டர் 1 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சாரி 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதனால மில்லிமீட்டர் வரும்போது மெகா பாஸ்கல், ஸோ மீட்டர்ஸ் வரும்போது பாஸ்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட் ஃபார் த குழப்பம் வராது எப்பவுமே. ஸோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த லென்த் இதுலேருந்து இது வரைக்கும் லென்த் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எல். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து எல்லின்னு என்ன சொல்கிறேன். ஸோ கன்சிடர் ஒன்லி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இக்னோர் த பெண்டிங் ஆஃப் த ராட். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பாடி ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். அது பாடி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ராடை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு குவாட்ரேட்டிக் ஸ்பேர் எலிமெண்ட்டாக மாற்றுறேன். ஓகேவா? ஆக்சிஸை லிங்க்னு சொல்லுவாங்க, இங்கே ஸ்பேர்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 2 குவாட்ரேட்டிக் ஸ்பேர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2ஆ மாற்றணும்னா இப்போ எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நிமிஷம் நான் கலர் வேரியண்ட்டில் காமிச்சா பெட்டராக இருக்கும். அட இது வந்து ஒரு ஸ்பேர் எலிமெண்ட். அடுத்து இது வந்து ஒரு ஸ்பேர் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இது ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஒண்ணு, இது ஒண்ணு. நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒரு லிங்க்ல இங்க ஒரு நோடு, இங்க ஒரு நோடு, இங்க நோடு. ஃபர்ஸ்ட் நோடு, லாஸ்ட் நோடு, மிடில் நோடு. ஓகேவா? கரெக்ட்டா? ஸோ அதனால 1, 2, 3 அப்படி எடுத்திருக்கோம். 1 இங்க 2 இங்க 3 எடுத்துக்கலாம். நம்ம நேமிங் பண்றது வந்து பிரச்சனை இல்ல. எப்படி வந்து கரெக்ட்டா கொண்டு போறோம், போறோம்னு தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த மாரி. ஸோ 1, 2, 3 அது மாரி 3, 4, 5 எடுத்துக்கிறோம். ஸோ திரும்ப ஒரே நேம் குடுத்தா குழப்பங்கள் இருக்கும்ல. அதனால 3, 4, 5 குடுத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்ப என்ன பண்றோம், ஒரு நிமிஷம். எஸ், எஸ். இப்ப என்ன பண்றோம், நமக்கு இந்த லென்த் தேவை. அப்ப அது மொத்தமா நம்ம பாதி தான் பிடிச்சிருக்கோம். அப்ப அந்த மொத்தத்துல பாதி எவ்வளவு? அந்த மொத்த லென்த்ல பாதி எல்இன்னு எடுத்துக்கிறாங்க. அத பாதி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன பண்றோம், நம்ம இதுக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு தனியா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், இதுக்கு தனியா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கும்போது என்ன, ஸோ அப்போ வந்து எலிமெண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் எலிமெண்ட் இருக்குது. அப்ப இதுக்கு வந்து ஒரு K1 இருக்கும். இதுக்கு ஒரு K2 இருக்கும். ஓகேவா? ஸோ அத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் தான் ஆல்ரெடி ஃபார்ம்ல டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் AE/3L71 - சொல்லிட்டு. ஆமா கரெக்ட். ஸோ ஆமா அதேதான். ஸோ அப்ப ஆக்சுவலா இங்க எழுதியிருக்க மாட்டேன் இந்த பெரிய இத. ஸோ அது இங்க வரும் ஆக்சுவலி. இந்த 71ங்கிறது இங்க வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு A இருக்கா? இருக்கு. 387 போட்டிருக்கேனா? அவ்வளோதான். ஸோ இருக்கா? இருக்கு. 68948 அப்படின்னு சொல்லிட்டு E1 E2 போட்டிருக்கேன். ஆனா வந்து 2த்துக்கும் ஒரே E1 is equal to E2 அவ்வளோதான். ஸோ அங்க போட்டாச்சு. அப்புறம் எல்இனா என்ன, இந்த இதைத்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். குவாட்ரேட்டிக் எலமெண்ட்டோட வாட் இஸ் திஸ் லென்த் எல்இ அதைத்தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். தென் ரைட். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ல என்ன இருந்துச்சோ அதே தான் போடுவோம். இங்க நான் 1, 3, 2 அப்படின்னு போட்டிருக்கேன்ல. அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு வந்து மொத்தமா இந்த மொத்த ஸ்பேர் எலிமெண்ட் மொத்த லிங்க் வாட் இஸ் இந்த ராடு, அந்த மொத்த ராடுக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி லீனியர் ஸ்பேர் எலிமெண்ட்டுக்கு இதுக்கு தனியா கண்டுபிடிச்சு தனியா கண்டுபிடிச்சு அசெம்பிள் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அங்க வந்து பார்த்தோம்னா 2 நோடு தான் இருந்துச்சு. ஸோ அதனால 1, 2 அப்படின்னு ஈஸியா போட்டோம். ஆனா இங்க வந்து என்னன்னா, நமக்கு 3 நோடு இருக்கு. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது K1 கண்டுபிடிப்போம், K2 கண்டுபிடிப்போம். அந்த K1, K2 என்ன பண்ணுவோம், அசெம்பிள் பண்ணுவோம். அசெம்பிள் பண்ணும்போது எப்படி ஈஸியா பண்றதுக்காக தான் அந்த இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அது எப்படின்னா 1, 3, 2 போட்டிருக்கோம். இப்ப இங்க வரையறேன் நானு. இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட்டா? இது வந்து என்ன பண்ணிருக்கோம், 1 இங்க 2 இங்க 3 போட்டிருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி டேபிள்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஓகேவா? எதுக்குன்னா அசெம்பிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து கனெக்டிவிட்டி டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா டைம் போடணும்னு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நம்ம பண்றதுனால சார் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருந்தாங்க. ஸோ எலமெண்ட் நம்பர் FLEMனா ஃபர்ஸ்ட், மிடில் எலமெண்ட் லாஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன 1, மிடில் எலமெண்ட் என்ன 2. ஓகே. ஆக்சுவலி வந்து மிடில் எலிமெண்ட் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வந்து 2 ஆக்சுவலி இங்க இது கூட வேண்டாம். 1, 2, 3 இது போடணும்னு தேவையில்ல. பட் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சார் வந்து ஃபர்ஸ்ட் எழுதி போட்டாங்க. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட், மிடில் எலிமெண்ட். இப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இங்க 1 இங்க 2 இருக்கா? 1ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1. செகண்ட் எலிமெண்ட் என்ன? மிடில் எலிமெண்ட் என்ன?
2. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் என்ன 3 அதே மாதிரி 3. ஸோ அப்புறம் செகண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு மிடில் என்ன 4 இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு போட்டாச்சு. இப்போ என்ன 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 ஃபார்மேட் இருக்குது 1 3 2 இருக்கா, அதனால 1 3 2 இங்கேயும் 1 3 2 அப்படின்னு போட்டாச்சு. இது குளோபல்னு சொல்லுவாங்க. ஸோ 1 3 2 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1 3 2ங்கிறத ஜஸ்ட் பென்சில்கிட்ட மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து இதெல்லாம் பென்ட்டு எழுதுவோம், நான் பென்சில் எழுதிட்டேன். ஸோ இதெல்லாம் பென்சில், இதை மட்டும் ஜஸ்ட் பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம் 1 3 2 தான் போடணுமான்ட்டு. ஸோ 1 3 2 போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா K1 கிடச்சிருச்சு. அப்புறம் K2 பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். K2க்கு சேம் ஏரியா, சேம் LE எல்லாமே சேம் தான். அப்போ அது இங்கே என்ன ஆன்சரோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு. 3 5 4ன்னு போட்டிருக்கோம். ஏன் 3 5 4? அந்த ஆர்டர் 3 5 4ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு, லாஸ்ட்டு, மிடில். அதனால 3 5 4ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ கேட்கலாம் 1 3 2 தான் எழுதணுமா, ஏன் 1 2 3 எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எழுதலாம். அப்படி எழுதணும்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஒரே ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில் தானே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில்ங்கிற ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் எழுதணும். இல்லைன்னா நீ எப்படி எழுதலாம் 1 2 3 இருக்கா, ஸோ 1 2 3. ஆனால் பெட்டர் வந்து என்ன கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில்ங்கிறது எழுதுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து 1 2 3 அப்படின்னு போட்டு நான் சால்வ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ அதனால கஷ்டப்பட்டு கொடுத்துடல. ஸோ அதனால நீ என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டு மிடில், ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டு மிடில், அது மாதிரி எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு K1 K2 இருக்குது. இப்போ குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இதா இருக்கணும், எத்தனை கிராஸ் கே கிராஸ் கே எவ்வளோ இருக்கணும், 5 கிராஸ் 5 இருக்கணும். ஏன்னா மொத்தம் 5 நோடு இருக்கு. அதனால 5 கிராஸ் 5 தான் கண்டிப்பா இருக்க முடியும். ஸோ அதோட பொசிஷன் இது வந்து பார்த்தோம்னா பொசிஷன். ஓகேவா, இது மேட்ரிக்ஸ் கிடையாது. அந்த பொசிஷன்ல என்னென்ன நேம் நம்ம சொல்லுவோம், மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த இதுதான் ப்ராபபிலிட்டில மேட்ரிக்ஸ்ல. ஸோ அந்த பொசிஷன்ல என்ன நேம் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதை வச்சு எழுதுறோம். இப்போ இது எப்படி அசம்பிள் பண்றோங்கிறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோ இது 1, இது ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா. ஸோ இங்கே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 1ங்கிறது என்ன 7. அதனால இந்த இடத்துல 7 போட்டாச்சு. இப்போ 1 2 வேணுமா, இப்போ 1 2 எங்க இருக்கு, 1 2 இங்க இருக்கு. இப்போ 1 2 அங்க குவாட்ரேட்டிக்ல சாரி லீனியர்ல போட்ட மாதிரி தான் -8 போட்டாச்சா. அப்புறம் 1 3 1 3 ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 4 1 5 எங்கேயுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 3 5 4ல தான் ஆரம்பிக்குது. ஸோ நான் சின்ன ட்ரிக்மா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து இங்க உங்களுக்கு வந்து பாருங்க 1 2 இருக்கா, இந்த 1 2ங்கிறது இங்க இருக்கா, இல்லவே இல்ல. அப்ப நீங்க தொடவே தேவையில்ல. இந்த 1 2 4 வரும்போது இங்கே வச்சே வந்து போட்டுறலாம். ஆட் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 1 2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 1 இங்க இருக்கு -8. இங்க 2 இருக்கா, இல்ல. அப்ப -8 போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே போடுவோமா, இப்போ 2 5 பார்ப்போமே, 2 5மே இல்ல. இப்போ நான் 3 இல்லன்னு சொல்றேன். ஏன்னா இதுவும் ஆட் பண்ற மாரி வரும். இப்போ 3 1ன்னு இருக்கு. இங்க 3 இருக்கு, 1 இருக்கு. அப்ப ஆல்ரெடி இங்க 1 இருக்குது. இங்க 3 1 இருக்கா? இல்ல. அதனால நான் 1 மட்டும் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 3 பார்க்கலாம். 3 3 இருக்கு 7. 3 3 7. 7 + 7 14. அப்ப ஆட் பண்ணி போட்டுருக்கேனா, அது மாதிரி ஒவ்வொன்னா ஆட் பண்ணி போடணும். சரி, நம்ம வேற ஏதாவது பார்க்கலாமா? 4 4 பார்க்கலாம். 4 4 4 4 16. இங்க 4 இருக்கா? இல்ல. அப்ப 16 மட்டும் போட்டாலே போதும். ஓகே. ஸோ அது மாரி ஆட் பண்ணி எல்லாம் வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து அசெம்பிள்ட் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். அடுத்து என்ன பண்றோம்? இப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் 2 விதமா கண்டுபிடிச்சு 2யும் அசெம்பிள் பண்ணி ஒரு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வச்சாச்சு. இப்போ அது மாரி ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் தேவை. அதாவது குளோபல் ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் தேவை. ஸோ குளோபல் ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு அது என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருந்தோம், நம்ம பாடி ஃபோர்ஸ், ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், பாயிண்ட் லோடு. இங்க பாயிண்ட் லோடு இருக்கா? இல்ல. ட்ராக்ஷன் லோடு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்களா? இல்ல. பாடி ஃபோர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்க சொல்றாங்க. இன்டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் பாடி ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்ப சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? R⍵². அப்புறம் டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ டென்சிட்டி R1னா என்ன? எப்பவுமே Rனா என்ன பண்ணுவோம்? இப்போ ஏதாவது இந்த மாரி ஒரு லிங்க் இருக்குன்னா, அது வந்து எங்க ஃபிக்ஸ்டா இருக்கோ, அதுலருந்து அதோட CG எங்க ஆக்ட் ஆகுதோ, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே எடுப்போம். தி சேம் வே என்ன பண்றோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருக்குது. இங்க தான் ஃபிக்ஸ்டு. அப்ப இதுலருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அப்ப ஆல்ரெடி LC தெரியும். CG சென்டர்ல தான் இருக்கும். அப்ப இந்த LC கிடையாது LE. அந்த LEல பாதி எவ்வளவோ, அதுதான் என்னுடைய R ஃபார் கண்டுபிடிக்க போற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்ப
533.5/2 போடுறேன். ஸோ ஒமேகாங்கிறது இன்னொன்னா இந்த இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்லயே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இங்க மில்லிமீட்டர்ன்னு இருக்கு. ஸோ மில்லிமீட்டர மீட்டரா மாத்துவதற்காக நான் 10⁻³ போட்டிருக்கேன். ஸோ ஒமேகாங்கிறது பார்த்தோம்னா அ பார்த்தோம்னா 30. ஸோ 30 ஸ்கொயரா ஒமேகா 30 30 ஸ்கொயர் போட்டது. இதை சால்வ் பண்ணா நமக்கு வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும் பாஸ்கல். ஸோ அதே மாதிரி டென்சிட்டி R2 போட்டிருக்கேன். இந்த R2 எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஸோ இந்த இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் R2. ஏன்னா நம்ம எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த எலமெண்டோட CG எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்ப இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் R2. அதை எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த டிஸ்டன்ஸ் LE பிளஸ் இதுல பாதி. ஸோ அதில் பாதி எவ்வளவோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதுதான் போட்டிருப்பேன் பாருங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பாதி ஆட் பண்ணி போட்டாச்சா 10⁻³ கன்வர்ஷனுக்காக. இப்போ அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற பாடி ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ பாயிண்ட்ல ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கொடுத்துருப்பாங்க, கொடுக்கல அதனால் லீவ் பண்ணிட்டோம் 0. ஓகேவா? ஸோ அப்போ கொடுக்கல நம்ம பாடி ஃபோர்ஸ் இதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சது பாடி ஃபோர்ஸ் மூலமா. இப்போ பாடி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குல்ல நம்மளுக்கு, இந்த இருக்குல்ல FALE/6 114. இப்போ இந்த F தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்கு? 2 எலமெண்ட் இருக்கு. அப்போ எத்தனை பாடி ஃபோர்ஸ் வரும்? 2 பாடி ஃபோர்ஸ் வரும். அப்போ நான் F1 போடும்போது என்ன பண்ணணும்னா இங்கே கண்டுபிடிச்ச F1 கண்டுபிடிக்கேன். F1E கண்டுபிடிக்கும் போது இங்கே கண்டுபிடிச்ச F1 இங்கே போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், F2 வந்து இங்கே உள்ளதை இங்கே திரும்ப எழுதியிருப்பேன். ஆக்சுவலி இது என்ன F1AE, ஏங்கிறது 387. ஸோ இங்கே உள்ளது தான் 387. ஈங்கிறது ஈயா இருக்கு. ஆமா. LE இருக்கு. லென்த்ங்கிறது என்ன இப்ப டிவைட் பண்ணா டிவைட் பண்ண போடக்கூடாதீங்க. இந்த இடத்துல LEங்கிறது மொத்த லென்த் எவ்வளவு? 533.5 ஃபார்முலா பிரகாரம் போயிட்டு இருக்கோம். ஸோ அத போடணும். இந்த போட்டிருக்கேன் பாருங்க. அத போடணும். அப்புறம் F1 நீங்க போட்டுக்கணும். ஸோ அதுல இருந்து ஆன்சர் என்னவா இருக்கு? நியூட்டன்ஸ்ல ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சேம் வே இதே ஃபார்முலா தான் போடுவோம். ஆனா அந்த F2 மட்டும் பார்த்தோம்னா, இந்த F1க்கு பதிலா F2 போட்டு சால்வ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் 1, 3, 2 போட்டிருக்கேன். ஏன் 1, 3, 2 போட்டிருக்கேன்? இப்போ ஃபர்ஸ்ட், லாஸ்ட், மிடில் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்க. ஸோ எப்பயுமே குவாட்ரேட்டிக்கு இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1, 3, 2 அப்புறம் இதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா 3, 5 ஃபர்ஸ்ட் தப்பா போட்டிருப்பேன் நானு. 3, 5, 4 வரும் இந்த இடத்துல. தப்பா போட்டிருக்கேன். 3, 5, 4 தான் வந்திருக்கணும். இப்போ அசெம்பிள் பண்ணலாம். இப்போ என்ன இதுதானே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ, செகண்ட் காலம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம்னா இது என்ன? இங்க இது என்ன? ஃபர்ஸ்ட் காலம் தானே இது. அது மாதிரி இதுவும் ஃபர்ஸ்ட் காலம் தானே. சாரி ஃபர்ஸ்ட் காலம் வராது. இது வந்து இது எழுதுறத விட இது வந்து 132 இது வந்து 354 எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்றீங்கன்னா இதை மட்டும் பாருங்க. இதை நான் ஈஸியா சொல்றேன் ஒரு மெத்தடு. ஸோ இது எழுதிட்டு 1, 2, 3, 4, 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு ஸோ இந்த 1ங்கிற வேல்யூ என்ன இருக்கு? 64.83 அத போட்டுருங்க. அப்புறம் இங்க 2ன்னு இருக்கு. அப்புறம் எங்கெங்கலாம் 2 இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு. கரெக்ட்டா? அப்படி எழுதிக்கோங்க ஈஸியா இருக்கும். ஸோ 2 இருக்கு. இங்க 2 இருக்கா? இல்ல. அப்ப அந்த வேல்யூ தூக்கி அப்படியே போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 இருக்கு. இப்ப 3 யோட வேல்யூ என்ன? 194.45. அதுக்கப்புறம் வந்து இங்க எங்க 3 இருக்கா? ஆக்சுவலி 13 தான் இது. இந்த வேல்யூ. அப்ப 64.83 பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கரெக்ட்டா வருதான்ட்டு. எவ்வளவு? 64.83 பிளஸ் 3 எங்க இருக்கு? இங்க இருக்குது. 194.45 259.28 வருது. 259.28 நான் 3 அப்ராக்ஸிமேட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனா அந்த அப்ராக்ஸிமேட்லாம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா போன வீடியோ சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன அப்ராக்ஸிமேஷன் கூட பெரிய பெரிய ஆன்சர்ஸ் வந்து மாறுச்சு. பட் சார் என்ன சொன்னாங்கன்னா, அப்ராக்ஸிமேஷனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கு எப்படி சார் லிமிட் வச்சிருப்பாங்க. கேட் கொஸ்டின்லாம் லிமிட் குடுத்துருக்காங்கல்ல. சொன்ன லிமிட்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். எதுக்கு 28 போட்டுக்கோங்களேன் ஒரு இதுக்கு. ஸோ இப்போ 3 இப்போ 4 வந்துருச்சு. இப்போ 4 எங்க இருக்கு? இங்க இருக்கா? இல்ல. இங்க இருக்கா? இருக்கு. அப்போ 777. அப்புறம் 5 இங்க இருக்கா? இங்க மட்டும் தான் இருக்குது. ஸோ 194. ஸோ இந்த மாதிரி எழுதுறத விட இது எழுதுங்க. 1, 2, 3, 4, 5 நமக்கு கண்டிப்பா தெரியும். 5 கிராஸ் 5னா 5 லைன் இங்க 5 வரப்போகுது. 6 கிராஸ் 6 வரப்போகுது. 9னா 9 வரப்போகுது. ஸோ 1, 2, 3, 4, 5 போட்டுக்கோங்க. ஸோ இங்க எங்கெங்கன்னா 1 இருக்குன்னு தேடி போட்டு இப்போ இப்படி 3 2 இருந்துச்சா 2 என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். இப்போ பண்ணி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆ சொன்னேன். குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் அசெம்பிள் ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ அதிலிருந்து ஜெனரல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான Qவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ Q கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா, சேம் வே இங்க வந்து எது ஃபிக்ஸ்டுன்னு பார்க்கணும். எது ஃபிக்ஸ்டு? இதானே ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம கேன்சல் பண்ணணும்.
என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ரோ இது காலமு, அடுத்து ஃபர்ஸ்ட்டு ரோ கேன்சல் பண்ணிட்டா, மிச்சம் என்ன இருக்கோ அத மட்டும் போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டு அதுக்கப்புறம் Q2, Q3, Q4 அப்புறம் ஏன்னா Q1 தான் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. இங்க இப்படி கேன்சல் ஆயிருக்கும். இந்த இடத்துல இப்படி கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இருந்துச்சு. அப்ப Q1 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் அப்ப இங்க என்ன இருக்கும்? இங்க F1ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது நான் எழுதிக்க கூடாது. இங்க 1, 2, 3, 4 தான் இருக்கு. இத 5 போட்டிருக்கேன் பாரு. தப்பு பண்ணியிருக்கேன். எழுதக்கூடாது. இப்படியே முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது மட்டும் எழுதிக்கணும். இப்ப இது என்னவா இருக்கு? 4x4 இருக்கு. சார் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம்ல 4x4 வர மாரி குடுக்க மாட்டாங்க. ஸோ 3x3 வர மாரி குடுப்பாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கால்குலேட்டர்லயே போட்டுறலாம்ல. மோட செலக்ட் பண்ணி அன்னவுன்ஸ் போயிட்டு 3 குடுத்துட்டு, அது குடுத்து போட்டுறலாம். இந்த 4x4 வர மாரி குடுக்க மாட்டோம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி போட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? Q2, Q3, Q4 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் குவாட்ரடிக் பீம் எலிமெண்ட் முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து சார் கிளாஸ்ல குடுத்த அந்த நம்மளுடைய பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் பார்க்கலாம். தேங்க் யூ.